போன வகுப்புல நாம மணிமேகலையில இறுதியாக பார்த்தது என்னன்னா அப்பிரசித்த சம்பந்தம்ன்ற ஒண்ணுத்த பார்த்து முடித்தோம். அதற்கு பிறகு அடுத்தது இந்த பௌத்தம் எதை சொல்லுகிறதுனா ஏது போலி, அதாவது போலி என்பதை பொய் என்று எடுத்துக்கொள்ளலாம். பொய்யான காரணங்களை காட்டி ஒரு கோட்பாட்டை விளக்க முன்வருதல். அதுல காட்டப்படக்கூடிய காரணங்கள் ஏதுக்கள், ஏதுன்னா காரணம்னு ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த ஏதுக்கள் பொய்யானதாக இருக்கக்கூடியனவாய் இருந்து அதன் மூலமாக ஒரு கொள்கையை விளக்குவதற்கு முன்வருதல். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். தொடர்ந்து இந்த விவாதங்களை நாம படித்து கொண்டு வருவதனால அடுத்த கேள்வி கேட்கலாம், ஒரு மதத்தினது கோட்பாட்டை விளக்கக்கூடிய இடத்துல ஏது என்கின்ற காரணம் எவ்வாறு போலியாக முன்வைக்க முடியும்? பல விஷயங்களை நாம் விளக்குகின்ற பொழுது சில நேரங்கள்ல போலியானவற்றை முன்வைத்து ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும். உதாரணமான விஷயம், நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இடைவிடாமல் பிடிவாதம் பிடிக்கிறது. யார் எது சொன்னாலும் அது சமாதானம் ஆகாமல் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில நாம என்ன சொல்லுவோம்? அந்த குழந்தையிடம் பூச்சாண்டி வருவான், அவன் உன்னை பிடித்து செல்லுவான், இல்ல அவனிடம் உன்னை பிடித்து கொடுத்து விடுவோம்னு சொல்றோம். நாம சொல்லக்கூடியது காரணம் எதற்குன்னா அந்த குழந்தையை சமாதானப்படுத்துவதற்கு. காரணம் சமாதானம் படுத்துதல். அந்த காரணத்தினுக்கு நாம் காட்டக்கூடிய மேற்கோள் போலியானது. பூச்சாண்டி என்றால் யார்? நாம பின்னாடி விளக்கெல்லாம் தருகிறோம். அச்சம் தரக்கூடிய அல்லது அச்சுறுத்தக்கூடிய தோற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பூச்சாண்டின்னா அவ்வாறு யாரேனும் ஒருவரை நாம் வரையறுத்திருக்கிறோமா? இந்த பூச்சாண்டி என்ற ஒரு சொல்ல எத்துணை ஆண்டு காலமாக எல்லா தாய்மார்களும் குழந்தைக்கு எடுத்து சொல்லுகிறார்கள், குழந்தையை அச்சுறுத்துகிறார்கள், சமாதானப்படுத்துகிறார்கள். இது தொடர்ந்து பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆனால் யார் அந்த பூச்சாண்டி? உங்களால் காட்டக்கூடிய ஏது பூச்சாண்டி. ஆனால் அப்படி ஒன்று உண்டா என்றால் அது ஒரு போலி, அது ஒரு பொய். அப்ப சில நன்மையை தோற்றுவிப்பதற்காக பொய்யானவற்றை காரணம் காட்ட வேண்டி இருக்கும். இது ஏன் புத்த மதத்துல பெருமளவுல சொல்லப்பட்டதுன்னா, ஒரு புத்தரினுடைய வாழ்க்கை வரலாறுல நடந்த நிகழ்விலிருந்து போன புத்தர் இளம் பிராயத்துல ஒரு அரசவம்சத்து இளவரசர் தானே அவர். தோட்டத்துல உலவி கொண்டிருந்த பொழுது அவருடைய உறவினன் ஒருவன் ஒரு பறவையை நோக்கி அம்பு எய்கிறான். அந்த அம்பினால் தாக்கொண்ட அந்த பறவை நிலத்துல விழுந்து விடுகிறது. ஆனால் உயிர் பிரியல. அந்த பறவையை எடுத்து அந்த அம்பினால் ஏற்பட்ட காயத்தை துடைத்து அதற்கு மருந்திட்டு அவனுக்கு உண்டான நீரினை கொடுத்து உணவினை கொடுத்து அதை அனுசரணையோடு பிழைக்க வைக்கிறார். தன் அம்பினால் அடிபட்ட பறவையை தேடி வந்தவன் அது புத்தனிடம் இருப்பதை கண்டவுடனே அது நான் அடித்தது, ஆகவே அது எனக்கு உரியது, நீ தர வேண்டும். இல்லை, இவர் மறுக்கிறார், தருதல் என்பது முடியாது. உடனே அவன் எவ்வளவோ விவாதம் செய்து பார்த்து இறுதியில ஊரில் உள்ள மன்றம்னா நீதிமன்றத்துல முறையிடுகிறார். உடனே நீதிபதி புத்தரை அழைத்து கேட்கிறார், அந்த பறவை அம்பினால் அடிபட்டு இருந்ததும் இவன் எய்த அம்பினால் அடிபட்டது. அப்பொழுது அம்பினை கொண்டு எய்தவனுக்குத்தானே அந்த பறவையானது போய் சேர வேண்டும் என்று நீதிபதி கேட்கிறார். அதற்கு புத்தரிடம் இருந்து வந்த பதில் என்னவென்றால், இந்த உலகத்துல ஒரு உயிரை எடுப்பவனுக்கு இன்றியமையாததாக நிலைமை உண்டா, அல்லது ஒரு உயிரை கொடுப்பவனுக்கு
இன்றியமையாத தகுதி உண்டு. அப்ப நீதிபதிகள் சொல்லுகிறார்கள், உயிர் கொடுப்பவனுக்குத்தான் உலகத்துல ஒரு இன்றியமையாத தகுதி உண்டு. அப்ப இந்த பறவையின் உயிரை எடுப்பதற்கு அம்பு எய்தான். அவ்வாறு அந்த அம்பினால் தாக்கப்பட்ட அந்த பறவையை நான் காப்பாற்றினேன், அதற்கு உயிர் கொடுத்தேன். அப்போ உயிரை எடுப்பவனை காட்டிலும் கொடுப்பவன் உயர்வு என்றால் அந்த கொடுப்பவனிடம் தானே அந்த பொருளானது இருக்க வேண்டும் என்று விவாதிக்கிறார். இது ஒரு ஏது போலி. உலக வழக்கம் என்ன? அந்த பறவை பொதுவானது, எவன் ஒருவன் அம்பு கொண்டு எய்கிறானோ அவனுக்கு அது உரியது. ஆனால் புத்தர் என்ன சொல்லுகிறார்? ஒரு காரணத்தை காட்டி அந்த காரணத்தை பொய்யானதாக, உயிரை எடுப்பவன் உயர்ந்தவனா அதை கொடுப்பவன் உயர்ந்தவனான்னு கேட்டு, எடுப்பவனை காட்டிலும் கொடுப்பவன் உயர்ந்தவன் என்ற நீதியை கொண்டு இவன் அம்பு கொண்டு அந்த பறவையின் உயிரை எடுக்க முனைந்தான். ஆனால் அந்த பறவையினது காயத்தை ஆற்றி அதற்கு உரிய மருத்துவம் செய்து அதனது உயிரை காப்பாற்றினவன். ஆகவே நான் கொடுத்தவன், ஆகவே எனக்கு அந்த பறவை என்னுடைய உடைமை. இவ்வாறு சில நேரங்கள்ல நம்முடைய திட்டாந்தங்களை, அதாவது ஒரு முடிவினை விளக்குவதற்கு சில போலியான ஏதுக்களை காட்ட வேண்டிய தேவை ஏற்படலாம். இது சரியா அப்படின்னு கேட்டா சில நேரங்களில் இவைகள் சரிதான். என்ன காரணம்னா, ஒன்றை புரிய வைப்பதற்கு பொய்யானவற்றை சொல்ல வேண்டி இருக்கிறது. வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, பொய்மையும் வாய்மையிடத்து எப்பொழுது புரை தீர்ந்த நன்மை பயக்கும். இது குற்றமற்றதோர் நன்மையை கொடுப்பதாக இருந்தால் ஒருவனால் சொல்லப்படக்கூடிய பொய் கூட உண்மை என்று கருத வேண்டும். இதை நான் வேற ஒரு வேடிக்கையான சிறுகதை மூலமா சொல்லுவேன். 5 புலன்களையும் அடக்கி அரிய தவம் செய்யக்கூடிய ஒரு துறவி, கருணை மிக்கவர், எப்பொழுதும் உண்மையையே சொல்லக்கூடியவர். அது அவருடைய இயல்பு, அவருடைய தவ நெறியில அவர் கையாளக்கூடிய குணங்கள். ஒரு முறை தன்னுடைய அன்றாட வழிபாட்டை முடித்து கொண்டு தனது குடிசையில உணவு உண்ண அமருகிறார். அப்பொழுது அம்பினால் அடிப்பட்ட ஒரு மான் வந்து அவரது குடிலின் வாயிலே விழுகிறது. பதைத்து எழுந்து சென்று அந்த அம்பினை எடுத்து புறமாக போட்டுவிட்டு அந்த மானை உள்ளே எடுத்து சென்று அதனது குருதியை துடைத்து அதற்குண்டான முதல் உதவி செய்து அது உண்ணுதற்கு புல்லும் பருகுதற்கு நீரும் கொடுத்து அதை ஆசுவாசப்படுத்தி அதை தன்னுடைய குடிலிலே ஒரு அறையிலே உறங்க வைத்து பின்னர் தன் உணவினை உட்கொள்ள தொடங்குகிறார். இவர் உணவினை உட்கொண்டதன் பிறகு வெளியே வரும்போது ஒரு வேடனங்கம். அவன் கேட்கிறான், இந்த பக்கம் அம்பினால் அடிக்கப்பட்ட அம்பு தைத்த ஒரு மான் இங்கு வந்ததான்னு கேட்கிறான். துறவி என்ன சொல்லணும்? இல்லைன்னு சொல்லணும், இல்ல ஆமாம்னு சொல்லணும். இங்க என்ன சிக்கல் வருகிறதுன்னு பாருங்க. ஆமாம், அந்த மான் இங்குதான் வந்தது. எங்குன்னு கேட்டா என்னிடம் இருக்கிறதுன்னு கேட்டா உடனுக்குடனா வேடன் அந்த மானின் மீது உரிமை கொண்டு என்னால் அடி உண்ணப்பட்ட மான் அதை என்கிட்ட கொடுத்துருவோம், கொடுத்தாகணும். இல்ல மான் ஒன்று இங்கு வரவில்லைன்னு இவர் சொல்லிட்டாக்க பொய் சொன்னதாகிவிடும். உடனே துறவி என்ன சொல்லுகிறார்? மானா நான் ஏதொன்றையும் இங்கு காணவில்லை. உடனே வேடன் சுற்றி முற்றி பார்க்கிறான். உடனே பக்கத்துல இந்த குடிலின் வாயில்ல இவனால் எய்யப்பட்ட அம்பு இரத்தக்கரையோடு கீழே கிடப்பதை பார்க்கிறான். பாருங்கள், இங்கு அம்பு இருக்கிறது, அப்ப மான் இங்குதான் எங்க ஆகிலும் இருக்க வேண்டும். மீண்டும் துறவி சொல்லுகிறார், எங்கு வேண்டுமானாலும் அருகில் தேடி சென்றிருப்பார், என் குடிலுக்கு அது வரவில்லை, நான் அதை காணவில்லை, எனக்கு தெரியாது.
உடனே வேடன் என்ன செய்கிறான்? இந்த துறவியினுடைய வார்த்தையை நம்பி அவன் மானை தேடி செல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப இங்க துறவி சொன்னது பொய் தானே, அவரால் காட்டப்பட்ட ஏது பொய்யானதாயிற்று, இதை துறவி செய்யலாமான்னா, இந்த வேடனுக்கு இந்த மான் இல்லை என்றால் அவன் வேட்டுவ தொழிலை நிறுத்தப் போவதில்லை, வேறு ஒரு விலங்கை நோக்கி அம்பு எய்ய சென்று விடுவான். அது அவனது இயல்பு. ஆனால் இப்பொழுது சொன்ன இந்த ஒரு போலியான செய்தியால், நான் மானை பார்க்கவில்லை என்ற போலியான செய்தியால் ஒரு மானினது உயிரானது காப்பாற்றப்படுகிறது அந்த நேரம். ஆகவே நீ சொல்லுவது பொய்யாக இருந்தாலும் அந்த பொய்யினால் குற்றமற்றதாக ஒரு பெரிய நன்மை, ஒரு மானினது உயிரானது காப்பாற்றப்பட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நன்மையை தருவதற்காக நீங்கள் பொய் சொல்லுகின்ற பொழுது அந்த பொய் பொய்யாக கருதப்பட மாட்டாது. தத்துவத்துல இவைகளை ஏது போலி என்பார்கள். இந்த மாதிரி நிறைய நடைமுறையில நம்மால மேற்கோள் தர முடியும். உடல் உபாதை மிகப்பெரிய அளவுல கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் மருத்துவர்கிட்ட போறார். மருத்துவர் உடலை சோதித்து பார்த்த உடனே தெரிந்து விடுகிறது, ஓரிரு நாளில் இவர் மரணத்தை தழுவ போகிறார்னு. உடனே சோதனை எல்லாம் செய்து முடித்த உடனே நோயாளர் கேட்கிறார் மருத்துவர்கிட்ட, என்னாச்சு? இல்லை, இப்பொழுதுதான் உங்களது நோயினது தன்மை என்னன்னு தெரிந்திருக்கிறது, மருத்துவம் பார்ப்போம், வேறு ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம், பொறுங்கள், ஓரிரு நாள்கள் கழித்து உங்களினுடைய முன்னேற்றத்தை பார்க்கலாம், நான் பரிந்துரைக்கக்கூடிய மருந்தை மட்டும் உட்கொள்ளுங்கள்னு சொல்ற. மருத்துவருக்கு தெரியும் அந்த நோயாளர் ஓரிரு நாள்ல இறந்து போகிறார். ஏன் சொல்லல? ஏனென்றால் அவ்வாறு சொல்லுவதனால் அந்த நோயாளன் மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாகலாம், தன் மனோ நிலையில மிக பெரியதான ஆற்றலை இழக்கலாம். அப்போ எப்படியும் ஓரிரு நாள் அவர் இறக்க போகிறார். அவருக்கு நம்மால் இயன்ற அளவு அது பொய்யென்று தெரிந்தாலும் மருத்துவர் ஆறுதல் தரார் இல்லையா? ஆகவே இது ஒரு போலியான ஏதுதான். அந்த நோயாளரே சொல்லலாம், பல மருத்துவர்கிட்ட போயிட்டு வந்த எல்லோரும் எனக்கு இந்த நோயினது கடுமை அதிகமாக இருக்கிறது, கடினம் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் ஓரிரு நாட்கள் பார்க்கலாம் என்று சொல்லுகிறீர்கள் கேட்டா உடனே மருத்துவர் சொல்லுவார், ஆம் கடினம்தான், நான் அதற்கு உண்டான மாற்று மருந்து கொடுத்திருக்கிறேன், அது எவ்வாறு உங்கள் உடலில் செயலாற்றுகிறது என்பதை ஓரிரு நாட்கள்ல தான் தெரியும், அதுவரை பொறுங்கள். இப்ப நாமே கூட என்ன செய்கிறோம், நம்முடைய உறவினர்கள்ல யாரேனும் ஒருவர் இறக்கக்கூடிய தருவாயில் அவர்கள் மரணம் உறுதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன நாம செய்தி சொல்லி அனுப்புறோம், இவர் கவலைக்கு இடமாக இருக்கிறது, வந்து பாருங்கள். யாரேனும் ஒருத்தராவது சொல்றோமா, இவர் மரணத்தை தழுவ இருக்கிறார், அவர் மரணத்தை தழுவுவதற்கு முன்பு எல்லோரும் ஒரு முறை பார்த்து விட்டு செல்லுங்கள்னு சொல்றோம்? நாகரீகமா சொல்றோம் இல்லையா, இவர் நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது, ஏனென்றால் 2 நாட்களாக ஆகாரம் எடுக்கவில்லை, அதற்கு முன்பாவது நீர் ஆகாரமாவது கொண்டிருந்தார், இப்பொழுது அதுவும் இல்லை. ஒவ்வொரு உறுப்பும் ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் ஃபேக்கல்டி, ஒவ்வொரு ஃபேக்கல்டியும் மெல்ல மெல்ல தன் செயலாற்றலில் இருந்து விலகி கொண்டிருக்கிறது, அதனால அவர் மரணத்தை தழுவ போவது உறுதி, ஆகவே எல்லோரும் அவரை பார்த்து விடுங்கள்னா விளக்கம் கொடுக்கிறோம்? இல்லை, அவரது நிலை கவலைக்கிடமாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் அவரை ஒரு முறை பார்த்தால் உங்களை எல்லாம் பார்த்த மகிழ்வில் அவர் நலம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு, ஏதோ ஒன்று சொல்லுகிறோம். இவைகள் எல்லாம் ஏது போலிதான். ஏன்னா ஏது போலி என்பது சில நேரங்கள்ல ஒரு தத்துவத்தை மிக எளிய முறையில் விளக்குவதற்கு கையாளப்படும். இந்த ஏது போலிய பௌத்தம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஏது போலி ஓதின், ஏது போலி எனப்படும் தீய ஏதுவை பகுத்து கூறும் இடத்து. அது எத்தனை வகைப்படும்? அசித்தம்,
அனைகாந்திகம் விருத்தம் என அசித்தம் என்றும் அனைகாந்திகம் என்றும் விருத்தம் என்றும் மூன்றாகும். எது எது போல்? இதுல முதல்ல அசித்தம் என்பது அசித்தம் என்னும் ஏது போலி அது நான்கா பிரிகிறது. எப்படி? உபய சித்தம் என உபய சித்தம், அந்நிய தார சித்தம், சித்தாசித்தம், ஆசிராய சித்தம் என நான்காக விரியும். இப்போ இந்த தத்துவங்களை இவ்வளவு நுணுக்கமா நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானா மணிமேகலையினது நோக்கமே பௌத்த மதத்துல இருக்கக்கூடிய நடைமுறை சித்தாந்தங்களை உள்ளவாறே எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒன்றினுக்குத்தான். இவ்வளவு பெரிய காவியத்தை எழுத வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டதுன்னா இந்த 29வது பகுதியில உள்ள இந்த புத்த தத்துவத்தை சொல்லுவதற்கு இதனை மணிமேகலை கேட்டு விளங்கி கொள்ளுகிறாள் என்பதற்கு இந்த மணிமேகலை என்கின்ற காப்பியத்துல முதல் காதை பகுதியில இருந்து இந்த மணிமேகலை இந்த புத்த மதம் நோக்கி பக்குவப்பட்டு கொண்டு வருகிறாள். அவ்வாறு வந்தவள் இந்த காதை பகுதியில அந்த பக்குவமானது முழுமை பெற்றதினால புத்த மதத்துல இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களையும் நுணுக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளுகிறாள். அதனால இங்க சொல்லியே ஆகும். ஆக நோக்கம் என்னன்னா மத கோட்பாட்டு வழியே சொல்லுவதற்கு ஒரு கதை கூறும் முறை தேவைப்பட்டது. அதுல மணிமேகலை என்னது கதை கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவேதான் அவளுக்கு இந்த மதத்தினது கோட்பாட்டை முற்ற கேட்டு அதன்படி நடப்பதற்கு இவளுக்கு தகுதி இளம் பிராயத்திலிருந்தே வருகிறதுன்னு ஆரம்பிக்கிறார். அதனாலதான் இவ பழிக்கரையில நுழைந்த பொழுது மணிமேகலா தெய்வம் இவளை மணிவல்லவ தீவனுக்கு எடுத்து சென்றது. அங்க புத்த பீடிகையை கண்டு பழம்பிறப்பு உணர்ந்தது. ஆபுத்திரன் கைப்பாத்திரம் பெற்றது. இதெல்லாம் எதற்குன்னா இவள் தகுதி வாய்ந்த புத்த பிக்ஷுனியாக எதிர்காலத்தில் இருப்பாள். இந்த சோதனை எல்லா மதங்களிலும் உள்ள அடியவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு மதத்தில் நீங்க சேர்ந்து அதன் மூலமாக நீங்கள் உடனுக்குடனாக துறவினை அடைந்து அந்த துறவின் மூலமாக ஒன்றை சாதிக்க முடியும்னா அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. என்னுடன் நெடுநாள் நண்பராக இருந்தவர், அதாவது என்கிட்ட என்னோடு பிஏ வரைக்கும் படித்தவர், திடீரென்று ஒரு நாள் துறவினால் ஈர்க்கப்பட்டார். துறவு நெறியில போகணும்னு இயல்பாகவே நல்ல வசதினா பெருமளவு வசதி உள்ள ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடியவர். உடனே அவர் சென்னையில இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மடத்துல நான் துறவுக்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது அங்கு இருந்த அந்த ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர், நீ தபோவனத்திற்கு சென்று அங்க திருப்பராய்த்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அங்கு இருக்கக்கூடிய துறவியை சென்று பாரு. இவர் அந்த துறவியை போய் பார்த்த உடனே அவர் வேடிக்கையாக சொன்னார், நீ துறவியாக வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டுவது உண்மை என்றால் அடுத்த ஆண்டு இதே தேதியில் இந்த இடத்தில் என்னை 10 மணிக்கு வந்து சந்தி. நினைவு வைத்துக்கொள், அடுத்த ஆண்டு இதே தேதியில் என்னை இந்த இடத்தில் 10 மணிக்கு வந்து சந்தி. மீண்டும் சொன்னார், நீ 10 மணியை கடந்து இங்கு வந்தால் உன்னை நான் துறவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உனக்கு உண்டான துறவு என்கின்ற ஒன்றை இந்த மடம் நல்காது அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். மிகச்சரியாக ஓராண்டு கழித்து என் நண்பன் அந்த
துறவியிடம் அவர் சொன்ன நாள்ல அந்த சொன்ன நேரத்துல போய் நின்று ஓராண்டு கழித்து. ஏனென்றால் எதற்கு அந்த ஓராண்டுன்னு சொன்னார்னா, இவன் எவ்வாறு இந்த துறவு நெறியிலே இருப்பதற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள போகிறான். அந்த குறிப்பிட்ட நாள்ல அந்த துறவி சொன்ன நேரத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று வருடம் முழுவதும் அவன் அதனையே சிந்தித்து கொண்டு எதன் மீது நாட்டம் இல்லாமல் இருந்தாலன்றி இந்த குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல வந்து துறவுல ஆர்வம் இருக்குன்னு காட்ட முடியும். ஆகவே அவன் சென்று சொன்னான். உடனே அந்த நிமிடமே அவனை தனக்கு உண்டான இளம் துறவியாக ஏற்றுக்கொண்டு முறையான பயிற்சி, அதற்குண்டான பழக்கங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு இப்ப ஆந்திராவில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்தினுடைய ஒரு மடாலயத்திற்கு ஒரு தலைவரார். நிறைய நூல்கள் எழுதியிருக்க. எதற்கு இதை சொல்லுகிறேன்னா, இந்த துறவு நெறி என்பது ஒரு மிக ஆச்சரியமான நெறி. அதுல மணிமேகலை போன்று இருக்கக்கூடிய ஒரு பெண், நான் ஏன் ஒரு பெண்ணுன்னா ஏளனம் குறித்து சொல்லல, அந்த காலத்துல ஆண் துறவியர்களுக்கே பல்வேறு விதமான இடர்பாடுகள் உண்டு. பெண் துறவியர்கள்னா மிக மிக அதிகம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவளினது பின்புலமும் கொஞ்சம் ஆபத்தான பின்புலம். தாய் வழியில இவள் கணிகையர் குலம், தந்தை வழியில வாணிக குலம். ஆகவே இவளினது துறவு போலியானது, இவளை எளிதில் அடைந்து விடலாம்னு யாரேன்னு எண்ணி இவள் மீது தவறான பார்வையை பார்ப்பதற்கு முன்வரக்கூடாது. இப்படி இருந்து நாட்டின் இளவரசனே அவ்வாறு பார்க்கிறான் உதயகுமார். இப்ப இதெல்லாம் தான் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலை தோன்ற அதை முறையாக எதிர்கொண்டு அதன் மூலமாக ஒரு படிப்பினையை பெற்று தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு இறுதியில தன் மதத்தை சார்ந்த தத்துவங்களை எல்லாம் கேட்கிறாள். எப்போ பிற சமயங்களினுடைய தத்துவங்களை எல்லாம் கேட்டதன் பின் அதனை அந்த தத்துவங்கள்ல ஏதொன்றிலும் தன்னை முழுமையுமாக ஈடுபடுத்தி கொள்ள இயலாமல் போக நமக்கு உரிய மதம் பௌத்தமே. ஆகவே அந்த மதத்துல சொல்லப்பட்ட தத்துவங்களை எல்லாம் நாம் முறையாக அரவாணடிகளிடம் கேட்கலாம்னு நினைக்கும் பொழுது அப்ப அரவாணடிகள் முடிவு செய்கிறார், இந்த மணிமேகலை இத்துணை ஆண்டு காலமாக இந்த புத்த மதத்தை சார்ந்து ஒழுகி பக்குவப்பட்டு இருக்கிறாள். அப்பொழுது இவளுக்கு நாம் இந்த மதத்தை சார்ந்த தத்துவார்த்தங்களை எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்த கேள்வி கேட்கலாம், எதற்கு தத்துவார்த்தம்? ஒன்றின் மீது நம்பிக்கை கொண்டால் அந்த நம்பிக்கை என்பது அவரவரினுடைய தனிப்பட்ட உரிமை ஆயிற்று. அவருக்கு உண்டான ஈடுபாட்டுல அந்த மதத்தை பின்பற்றுதல் என்பது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இதனை எதற்காக பிறர் கேள்வி கேட்க வேண்டும்? எதற்காக பிறர் இடம் சென்று பாடம் கேட்க வேண்டும்னா, முதல் அடிப்படை என்னன்னா, நாம் ஏதாயிலும் ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்றால் அது பற்றின ஒரு முழுமையுமான அறிவு நமக்கு கிடைத்து ஆக வேண்டும். இது அடிப்படை. அதன் பிறகு நாம் இதனை பின்பற்ற தொடங்கியதன் பிறகு நம்மிடம் நம்முடைய இயல்பான பழக்க வழக்கங்களினால் நம்மோடு நட்பு பூண்டவர்கள் நம்மையே வினவலாம், நீ எதற்காக இதனிலே சேர்ந்தாய், இதனால் பெறப்படக்கூடிய நன்மை என்னன்னு வினவலாம். அவ்வாறு வினவக்கூடியவர்களுக்கு அவர்கள் பின்பற்றுகிறார்களோ இல்லையோ அவர்கள் ஏற்கக்கூடிய அளவுல தான் பின்பற்றக்கூடிய மதத்தின் தத்துவார்த்தங்களை முன்னெடுத்து வைக்கணும். இது அடிப்படை. அந்த நோக்கத்தினுக்காக இந்த மணிமேகலை தத்துவங்களை தெரிந்து கொள்ளுகிறாள். படிப்படியாக அந்த தத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது சாத்தனார் மேற்கோளாக புத்த மதத்தினுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மேற்கோளையும் தருகிறார். அந்த புத்த மதம் வளர்ந்த காலத்துல இருந்த ஆஜீவகம்,
அதோட மட்டும் இல்லாமல் வேதவாதம் இது போன்றதாகிய வாதங்கள்ல முன்பே அடியவர்கள் சொன்னதை கேட்டு தெளிந்தவளாகிய மணிமேகலை இதனால் இது சரி, இதனால் இது சரியில்லை என்று புரிந்து கொள்வதற்கு முன்வருகிறாள். அவ்வாறு அவள் புரிந்து கொள்வதற்கு ஏற்றாற்போல் புத்த மத தத்துவத்தை மென்மையாக எடுத்து கூறக்கூடிய பொறுப்புல அரவாண அடிகள் இருக்கிறார். தத்துவங்களை சொல்லுவதற்கு அனுபவப்பட்ட மென்மையான ஆசான்கள் தேவை. தத்துவத்தை மட்டும் நீங்கள் அறிவு கொள்ள வேண்டும்னா கிடைக்கக்கூடிய ஆசான் உங்களை கடினமான முறையில தண்டிக்கக்கூடிய நிலையில இருந்தா கூட ஏற்றுக்கொள்ளுகிறோம். அறிவுக்கே அப்படிப்பட்ட நிலைன்னா அறிவனுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஞானம் இது. இந்த ஞானத்திற்கு பல்வேறு விதமான பயிற்சிகள் இருந்து அதன்படி நாம் நம்முடைய உடலை ஒழுங்குபடுத்தினாதான் இது கைவரப்பு. அதனால இந்த இடத்துல மணிமேகலைக்கு இது ஒரு பெரிய சோதனையாக, ஒரு மதத்தில் சொல்லப்பட்ட பௌத்தத்தில் சொல்லப்பட்ட பல செய்திகளை நடைமுறை யதார்த்தமான மேற்கோளோடு அவள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மணிமேகலைக்கு உரை எழுதிய அடியார்கள் சிலர் ரொம்ப தெளிவான சித்தாந்தத்தை கொண்டு உரை தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வளவு எளிதாக இது புரியாது. அதனால இப்போ அடுத்த இந்த ஏது போலிய 4ஆக ஏன் பிரித்தார்கள்? அதுதான் அசித்தம் எனும் ஏது போலி, அந்த உபய சித்தம், அந்நிய தார சித்தம், சித்தாசித்தம், ஆசிராய சித்தம் என்று 4ஆக ஓம போலி இருக்கும். இதுல முதல்ல பார்க்கறது எதுனாக்க உபய சித்தம். உபய சித்தம் என்கின்ற ஏது போலியாவது சாதன ஏது, சாதனமாகிய ஏது இருவர்க்கும் இன்றி வாதி பிரதிவாதிகளாகிய இருவருக்கும் சாதனம் மாதவில்லையாய் சப்தம் அனித்தம் கட்புலத்து என்றல். சப்தம் அனித்தம் கண்ணுக்கு புலனாதல் என்றார் கொள்வதாம். வாதிக்கும் பிரதிவாதிக்கும் ஏற்காத ஒன்றை காரணமாக சொல்லுதல் ஏது போலி. இப்ப உதாரணம், சத்தம்ன்ற ஒண்ணு இருக்கு, அது எழுப்பப்படுகின்ற பொழுது காதால தான் கேட்க முடியும். சில வாதங்கள் என்ன சொல்லுகின்றன, அவ்வாறு சப்தம் என்பது அனித்தமானது, அப்படி ஒன்று இல்லை, அதை உருவாக்கக்கூடிய, அது உருவாவதற்கு ஒரு உடல் ஒன்று தேவை இல்லைன்னு ஒரு வாதம். இல்லை இல்லை, ஏதாகிலும் ஒரு உடலில் இருந்துதான் அந்த ஒலி தோன்றும் என்பது மற்றொரு வாதம். இந்த 2 வாதத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காரணத்தை சொல்லுது. எப்படி? சத்தம் அனித்தம், சத்தம் என்பது இல்லாதது, அனித்தம் இல்லாதது, அது நின்று நிலைக்காது. அடுத்த வார்த்தையை பாருங்க, அனித்தம் கட்புலத்து என்றல், ஆனால் அதை கண்ணால் பார்க்க முடியும் என்று சொன்னால், சத்தம் நித்தம் என்று சொல்லவனுக்கும் அது பொய். ஏன்னா சத்தத்தை கண்ணால பார்க்க முடியாது. சத்தத்தை அனித்தம்னு சொல்லி அதை கண்ணால பார்க்க முடியும்னா இதை காட்டிலும் பொய் வேற எதுவும். அனித்தம் என்று சொன்ன ஒன்று எப்படி கண் புலனுக்கு உட்படும்? அங்கு ஒன்றும் இல்லை என்பது கட்புலனுக்கு எப்படி புலப்படும்? அங்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்றால் அது என்னன்னு கேட்டு தெரிந்து கட்புலனால பார்க்கணும். அங்கு ஒன்று இல்லை, அது கட்புலனுக்கு ஆகாது. ஆகவே அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும்னாக்க சத்தம் என்ற ஒலி அனித்தமாக இருக்கும், ஆனால் அது கட்புலனுக்கு தென்படும்னா அனித்தமான ஒன்று எப்படி கட்புலனுக்கு தென்படும்? நித்தமான ஒன்றே. சத்தம் என்பது நித்தம்னு எடுத்துக்கொண்டால், சத்தம் என்பது ஒன்று இருக்கிறதுன்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால், அவ்வாறு எடுத்துக்கொண்ட அந்த ஒலிய காதால கேட்கலாமே ஒழிய உங்கள் கண் புலனுக்கு அது தெரியாது. ஆகவே சத்தம் நித்தம் என்று சொல்லக்கூடிய மதத்தவருக்கும் அது கட்புலனுக்கு தெரியாது. சத்தம் அனித்தம் என்று சொல்லக்கூடிய
மதவாதிகளுக்கும் அது கட்புலனுக்கு ஆகாது. ஆகவே இது ஒரு போலியான ஒரு பொய்யான வாதம். ஆகவே இந்த உபய சித்தம் என்பது எதனை நீங்கள் உபயமாக தருகிறீர்களோ, எதனை மேற்கோளாக தருகிறீர்களோ, அந்த மேற்கோளே பொய் என்று வந்தால் அந்த பொய்யை எந்த விதத்திலும் உண்மை என்று நிரூபிக்க தேவையில்லாத பொழுது அது உபய சித்தம் என்கின்ற ஏது போலியாக கருதப்படுகிறது. அடுத்து அனித்திய தார சித்தம். அந்நிய தார சித்தம் என்னும் அசித்த போலியானது. இந்த இரண்டாவது போலி என்னன்னா, மாறாய் நின்றார்க்கு பிரதிவாதியாய் நின்ற ஒருவனுக்கு உண்ணிய ஏது அன்றாய் ஒழிதல் வாதியாகிய தான் எடுத்து கூறிய ஏது அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதனமாகாமல் போவது ஆம். உதாரணம், சத்தம் அனித்தம் செயல் உரல் எனில் சத்தம் அனித்தம் செய்கையில் தோன்றுதலால் என்ற பிரதிவாதியாய் நிற்கும் சாங்கியன் ஒருவனுக்கு சொன்னால் உய்த்த சாங்கியனுக்கு சொல்லப்பட்ட சாங்கியனுக்கு காரணமாகிய மூலப்பகுதி செய்கை கண் சத்தமாய் தோன்றுகின்றது என்று விளங்குமே அன்றி அனித்தமாகும் அனித்தியத்துவத்தை சாதிக்கும் சாதனமாகாது, பயனில் ஏதுவாம். இப்போ சாங்கியவாதி கிட்ட போயிட்டு சத்தம் அனித்தியம்னா அவன் என்ன பண்ணுவான்? எல்லாவற்றினுக்கும் காரணம் இருக்கும்னு சொன்னா இந்த சத்தம் ஏற்படுத்துவதற்கு எது காரணம்னு தான் தெரிஞ்சுக்கணுமே ஒழிய, சத்தம் எப்பொழுது கேட்கப்பட்டு விட்டதோ அப்பொழுது அது தோன்றுவதற்கு ஒரு காரணம் இருக்கணும். அவ்வாறு சொல்லுவதற்கு பதிலாக அந்த சத்தம் என்பது காரணமாகிய மூலப்பொருட்கள் சத்தமாய் தோன்றுகின்றது என்று விளங்குமே அன்றி அசித்தமாகும் அனித்தியத்துவத்தை அது தாராது. அது இல்லை என்ற பொருளை தராது. சத்தம் கேட்கிறான், இது தோன்றுவதற்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட வேண்டியது. இதுதான் சாங்கியவாதம். அவன் அதற்கு பதிலாக இந்த சத்தம் அனித்தியம்னு ஏத்துக்க மாட்டான். ஏன்? சத்தத்தை காதால் கேட்டாயிற்று, கேட்ட ஒன்ற அனித்தியம்னு எப்படி ஏற்றுக்கொள்வது? அதனால இது இரண்டாவது ஏது போலியாகும். அதுதான், அதாவது அந்நிய தார சித்தம் எனும் அசித்த போலி. அதுக்கு அடுத்தது மூன்றாவது சித்தா சித்தம். மூணாவது போலி, ஏது போலியில மூன்றாவது சித்தா சித்தம் என்னும் அசித்த ஏது போலியாவது ஏது சங்கயமாய் எடுத்தோதும் ஏதுவே ஐயத்திற்கு இடமானதாய் இருத்தல். எப்படி? ஆதி பனி என ஐயுற நின்றே புகையோ பனியோ என்று சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய ஒருவனிடம் நெருப்பு உண்டு என துணிதல், அங்கே நெருப்புள்ளது என்று துணிந்து சொல்லுதல். அது புகையறது பனியா புகையானே தெரியல. அது புகை என்று நம்பினால் புகை என்று இருந்தால் அன்றி அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அது புகைன்றதுல தெளிவான ஒரு நமக்கு முடிவு வந்தாதான் புகைகிறது, ஆகவே அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்லிவிடலாம். ஆனால் அங்கு தோன்றுவது புகையா பனியா தெரியல. மலைப்பகுதிக்கு போனீங்கன்னா காலையில அந்த மலைப்பகுதியில பனியானது மெல்ல அந்த நிலத்திலிருந்து மேல் நோக்கி செல்லுவதை பார்க்கலாம். அது புகை மூட்டம் போலதான் போகும். அது பனி மூட்டமா புகை மூட்டமான்னு தெரியாமலேயே அதை பார்த்த மாத்திரத்தில் அது புகைதான் என்று கருதி அங்கு நெருப்பு இருக்கிறதுன்னு வாதம் பண்ணீங்கன்னா அந்த வாதம் என்பது எது போலன்னா சித்தா சித்தம் என்கின்ற ஏது போலி ஆகும். ஏனென்றால் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது ரெண்டும், அதாவது வெண்மையான ஒன்று புகை போல மேல் நோக்கி செல்லுகிறது. நீங்க தொலைவில் இருந்து பார்க்கிறீர்கள், உங்கள் கண்ணுக்கு அது தெரிவதனால அது புகையா அல்லது பனி
மேல் நோக்கி செல்லுகிறதா தெரியல. ஆனால் நீங்கள் அதை என்னவென்று தெளிந்து கொள்ளாமலேயே அது புகையான மூட்டத்தோடு இருக்கிறது, ஆகவே அந்த நெருப்பு இருந்தாக வேண்டும் என்று உறுதியாக சொல்லுதல் என்பது சித்தா சித்தம் என்கின்ற ஏது போலியாகும். உங்களால் துணிந்து அறியப்படாத ஒன்றை கொண்டு மற்றொரு முடிவை இருப்பதாக நம்புதல். இந்த முடிவை தத்துவம் ஏற்றுக்கொள்வதில்லை. அடுத்தது ஆசிரியாசித்தம் அப்படின்ற 4வது ஏது போலி. அசித்த ஏது போலியாவது மாறானவனுக்கு ஏற்ற தன்மை இன்மை காட்டுதல். மாறானவனுக்கு எப்படி? வாதியாகிய தன்னோடு மாறுபட்ட பிரதிவாதிக்கு அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தன்மியம் இல்லா ஒன்றை தன்மையமாக சொல்லி அதற்குரிய ஏது ஒன்றை கூறி காட்டுவதாம். நம்மோட விவாதம் பண்றவனுக்கு அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி அதை ஆதாரமாக கொண்டு நம்முடைய கருத்தை நிலைநிறுத்தல். நாம காட்டக்கூடிய ஏதுவே அவன் பொய்ன்னு சொல்லிட்டான், அந்த ஏதுவையே நம்ப முடியாதுன்னு சொன்னா அதற்கு மேலாக சொல்லப்படக்கூடிய அந்த விளக்கங்கள் எந்த விதத்தில் சரியாகும்? எங்க கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவோம். இரவு நேரம் சத்திரத்துல உணவு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட பசியோட ஒருவன் வந்தான். அந்த சத்திரத்துல என்ன வழக்கம்னாக்க, அந்த உணவு உண்ண வரக்கூடியவர்கள் அந்த அறைக்குள்ள நுழைந்த உடனே வலது பக்கத்துல இலை வைக்கப்பட்டிருக்கும். அந்த இலையை எடுத்து நீங்கள் அமர்ந்து இலையை நிலத்துல கிடத்தி நீவி நீர் தெளித்து அமர்ந்த உடனே உணவு வந்து பரிமாறுவான். இவன் போனா இலையை எடுத்தான், பிரித்தான், அமர்ந்தான். இலையை நீவும் போது இலை கிழிந்து இருப்பதை பார்க்க, உடனே வந்தவன் என்ன சொல்லுகிறான்? இலை கிழிந்து இருக்கிறது. உள்ள இருக்கிறவன் சத்திரத்தினுக்கு உண்டான மேற்பார்வையாளன் என்ன சொல்றான்? உணவு இல்லை. நீங்கள் இலை கிழிந்திருக்கிறது என்று சொல்ல சொல்ல அவன் உணவு இல்லை என்று சொல்லுகிறான். உணவு அங்கு இருந்தால்தான் அதை உங்களுக்கு பரிமாறக்கூடிய சூழல் தோன்றும் என்றால் அப்பொழுதுதான் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இலை நன்கு பராமரிக்கப்பட்டிருக்கா இல்ல பழுதடைந்து இருக்கிற இலையான்னு வினா வரும். உணவே அங்கு இல்லாத பொழுது இலை நன்றாக இருந்தாலும் அல்லது பிழிந்திருந்தாலும் என்ன பயன்? ஒன்றும், முடிவு ஒரே விடை. ஆகவேதான் கிராமங்கள்ல சொல்லுவாங்க, சத்திரத்துல சாப்பாடு இல்லை இல்லைன்னா இங்க உட்காந்து இலை பொத்தல் பொத்தல்னு சொல்றான்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. இதற்கு பெயர் தான் ஆசிரியா சித்தம்னு பேரு. அதாவது அந்த ஆசிரியா சித்தம் அப்படின்னாக்க அசித்த ஏது போலியாவது மாறானவனுக்கு ஏற்ற தன்மையின்மை காட்டுதல். வாதியாகிய தன்னோடு மாறுபட்ட பிரதிவாதிக்கு அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தன்மியம் இல்லாத ஒன்றை தன்மியமாக சொல்லி அதற்கு ஏது ஒன்றை கூறி காட்டுவதாம். உதாரணம் பாருங்க, ஆகாசம் பொருளாம். ஆகாசம் என்பது ஒரு சப்ஜெக்ட், பொருள்னா அது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு விவாதம் பண்ணுவதாக வைத்துக் கொள்வோம். சொன்னால் ஆகாசம் பொருள் அல்ல என்பார்க்கு ஆகாசத்தை பொருளாக கொள்ளாத பிரதிவாதிக்கு தன்மை அசித்தம், ஆகாசமாகிய தன்மை அசித்தம் ஆகும். ஆகாயம்ன்றதையே ஒத்துக்காத ஒருத்தங்கிட்ட ஆகாயம் என்கின்ற ஒரு பொருள்னு சொன்னா முதல்ல ஆகாயத்தையும் அவன் ஒத்துக்கல. அதை ஏற்றுக்கொள்பவனாக இருந்தால்தான் அது ஒரு பொருளாக ஒரு சப்ஜெக்டா அவன் கன்சிடர் பண்ண. அவனுடைய வாதத்துல ஆகாயம் என்கின்ற ஒரு பொருளே இல்லாதது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இல்லாத ஒன்றை எது குறித்து இருப்பதாக ஏற்றுக்கொண்டு அதை உண்மையாக நம்பும். அதனாலதான் கேட்கிறார், எது போல ஆகாசம் பொருளாம், ஆகாசம் பொருளாகும்
சப்த குணத்தால் சத்தமாகிய குணமுடைமையால் எண்ணில் என்று சொன்னால் ஆகாசம் பொருளல்ல என்பாருக்கு, ஆகாசத்தை பொருளாக கொள்ளாத பிரதிவாதிக்கு தன்மை அசித்தம், ஆகாசமாகிய தன்மை அசித்தமாம். ஆகவே ஆசிரமாகிய தன்மை அசித்தமாய் நிற்றலால் அதனை சாதித்ததற்கு வந்த ஏது ஆசிரியா சித்தம் எனப்படும். அவன் இல்லைன்னு நம்புறவங்கிட்ட என்ன நம்பிக்கையும் உங்களால் தர முடியாது, விளக்கங்களை கொடுக்க முடியாது. ஆகவே இதற்கு பெயர் ஆசிரியா சித்தம்னு பேர். அடுத்து நாலாவது அனைகாந்திகமும், அனைகாந்தி எனும் ஏது போலி. நாலாவதானது ஏது போலியும் சாதாரணம் என்றாறு. சாதாரணம் என்னும் அசாதாரணம் என்னும் சபக்கை தேச விருத்தி விபக்க வியாபி என்னும் விபக்கை தேச விருத்தி சபக்கை வியாபி என்னும் உபபைக தேச விருத்தி என்றும் விருத்த வேபச்சாரி என்றும் 6 வகைப்படும். அடுத்தது இதுல எப்படின்னா, இந்த சாதாரணம் என்கின்ற அனைகாந்திக ஏது போலி எப்படி அதை விளக்கலாம்னா, வகையாகிய சாதாரண அனைகாந்தி என்பது ஏது வாதியால் கூறப்படும் ஏதுவானது சபக்க விபக்கத்துக்கு பொதுவாயிருத்தல், சபக்கத்திற்கும் மறுதலையாகிய விபக்கத்திற்கும் பொதுவாயிருப்பது. ஒரே மேற்கோள் உண்டு என்பவனுக்கும் இல்லை என்பவனுக்குமாக மேற்கோளாக நிற்று. எப்படி இருக்க முடியும் பாருங்க. நிற்று சத்தம் அனித்தம் அறியப்படுதலின் என்றால், சத்தம் அனித்தம் என்ற பக்கவசனத்து சாத்திய தன்மமாகிய அனித்துவத்தை சாதித்ததற்கு அறியப்படுவதால் என்று ஏது கூறினால், அறியப்படுதல் அறியப்படுதல் எனும் அந்த ஏதுவானது நித்த அனித்தம் இரண்டிற்கும் செரியும். நித்தம் என்று சாதித்ததற்கும் அனித்தம் என்று சாதித்ததற்கும் சென்று பொருந்தும். எது? சத்தம் என்பது எப்படி? சத்தம் என்பது அனித்தம் அப்படின்னு சொன்னா, அப்போ அதை ஏற்றுக்கொள்ளுபவனுக்கும் அதுவே மேற்கோளான, மறுக்கக்கூடியவனுக்கும் அதுவே மேற்கோளான. சத்தத்தை ஏற்றுக்கொண்டால் அது அனித்தம், அது நிலையில்லாதது என்று ஒரு வாதி ஏற்றுக்கொண்டால், சத்தம் அனித்தம், சத்தம்னு ஒன்றே இல்லை, அது நித்தமாகவோ அனித்தமாகவோ எப்படி நான் கருதுவதுன்னு கேட்டா, இந்த ஒற்றை உதாரணமே இருவருக்கும் போய் சேரக்கூடிய அளவில் இருப்பதால், கடம் போல் அனித்தித்தத்து அறிவோ கடம் போல அனித்தம் என்று அறிவதோ, ஆகாசம் போல் நித்தத்து அறிவோ ஆகாயம் போல் நித்தம் என்று அறிவதோ என்னல் என்று ஐயுறுதற்கு இடமாகுமாறு அறிதல் சொல்லிட்டு அடுத்தது விளக்கத்துக்கு வர, அசாதாரணமாவது. அசாதாரணம் என்னும் அனைகாந்திக ஏது போலியாவது உண்ணிய பக்கத்து உண்டாம் ஏது சாதிக்க கருதி சொல்லும் பக்க வசனத்திற்கு பொருந்தி நிற்கும் ஏதுவானது தபக்கம் திபக்கம் தம்மில் இன்றாதல், அப்பக்க தன்மை ஒழிய ஏனைய சபக்க விபக்கங்களில் முற்றும் பொருந்தாது ஒழிவதாம். சத்தம் நித்தம் கேட்கப்படுதலின் எண்ணில் சத்தம் நித்தம் என்று பக்கவசனமும் அதனிடத்தில் உள்ள கேட்கப்படுதலால் என்னும் ஏதுவும் எடுத்து கூறினார். சத்தம் நித்தம் தான். ஏன்னா அது வரக்கூடிய ஒலிய காதால கேட்கிறோமே, இப்ப அது எப்படி பொய்யாகும் அப்படின்னு சொன்னா, கேட்கப்படல் எனும் ஏது செவியால் கேட்கப்படுதல் என்கின்ற காரணம் பக்கத்து உள்ளதாயின் அல்லது பக்கத்தன்மையாகிய சத்தத்தின் கண் உளதாவதே அன்றி சபக்க விபக்க மீட்சித்து சபக்க விபக்கங்களில் இல்லையாய் தங்கயம் எய்தி ஐயத்திற்கு இடமாய் அனைகாந்திகமாம்
அனை காந்திகம் எனும் குற்றமாம். என்ன சொல்லவா? ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு சத்தம் நித்தம்னு எப்படி நீங்க கேக்குறீங்க? அது எழுப்பப்படக்கூடிய ஒலி காதுல கேட்கறதுனால நித்தம்னு கேட்கிறது. இப்ப கேள்வி எங்க? அந்த கேட்கப்படுதலினால் அதை நித்தம்னு நீங்கள் சொன்னால், அந்த சத்தம் எழுப்பப்படுவதினால் ஒலி அதனோடே ஏற்படுகிறதா? இல்ல அது ஒலியற்ற தன்மையில் எழுகிறது, ஆனால் அதன் கண் இருக்கக்கூடிய ஒலித்தன்மையை உங்கள் காது கேட்கிறது. இந்த கேள்விக்கு பதில் ரொம்ப கடினமானது. அந்த எழக்கூடிய சத்தத்துல ஒலிக்கூறுகள் இருக்கின்றன. அந்த ஒலிக்கூறுகளை நாம கேட்டு இனம் பிரித்து அது இத்தகையதோர் ஒலி என்று அறிந்து கொள்ளும். அப்போ அந்த ஒலி என்ற ஒன்று எழுப்பப்படுகின்ற பொழுது எழுப்பப்படக்கூடிய ஒன்றிலேயே ஓசை இருக்கிறதா, அதில் ஓசை இருக்கிறது என்பதை உங்கள் காதுதான் புரிந்து கொள்ளுகிறது. எங்க தொடங்குனதுன்னா இந்த வாதம் பௌத்தத்துல இப்படி பின்னாடி 15, 16ஆம் நூற்றாண்டுகள் உலகங்கள்ல உலக நாடுகள்ல கவின்கலைன்னு சொல்லக்கூடிய அழகியல் பற்றின சித்தாந்தம் நிறைய வளர்ந்தது. அதாவது கான்செப்ட் ஆஃப் எஸ்தெட்டிக்ஸ். அப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்னன்னாக்க, சுவை என்பது சுவைக்கப்படும் பொருளில் இருக்கிறதா, இல்ல சுவைக்கக்கூடிய சுவைஞனிடம் இருக்கிறது? இது ஒரு பெரிய கேள்வி. இன்னி வரைக்கும் அந்த பதில நம்மால சரிவர புரிந்து கொள்ள முடியும். முதல்ல கேள்வியே புரியும். உதாரணம், ஒரு இனிப்பை உண்ணுகிறீர்கள். இனிப்பு, அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சிடும். ஒரு மைசூர் பாக்கு இருக்கு, அதை உண்ணுகிறீர்கள். அதை உண்ணுதலால் அதன் கண் உள்ள இனிப்பு சுவை உங்கள் நாவினால் பிரித்தறியப்பட்டு இது இனிப்பு என்று உங்கள் நாவு ஏற்றுக்கொள்ளுகிறது. கேள்வி எங்கன்னா, அந்த இனிப்பு என்பது அந்த மைசூர் பாக்கில் இருக்கிறதா, இல்ல உன் நாவின் அது சுவையினால் அது இருக்கிறது? இதான் இன்னி வரைக்கும் இருக்கிற பிரச்சனை. ஒரு அழகை பார்க்கிறீர்கள், அந்த அழகு என்கின்ற ஒன்று அந்த பொருளில் இயல்பாக இருக்கிறதா, இல்லை அதை காணக்கூடிய கலைஞனினது கண்களில் இருக்கிறது? விளக்கம் என்னன்னா, அந்த பொருளில் அழகு என்கின்ற ஒன்று இருப்பதினால்தான் அந்த அழகினை தனித்து கண்டறியக்கூடிய கண்ணும் மனமும் இந்த சுவைஞனிடம், இந்த கலைஞனிடம் இருப்பதினால்தான் அந்த அழகு புரிகிறது. எங்கிருந்து தொடங்கினார்னா, நம்முடைய தொல் இலக்கண நூலான தொல்காப்பியத்துல மெய்ப்பாட்டியல்னு ஒரு பகுதி உண்டு. அந்த மெய்ப்பாட்டியல் பகுதியில கடைசி நூற்பாவை எழுதுகிறார் தொல்காப்பியர். கண்ணினும் செவியினும் நுண்ணிதின் உணர்ந்தோர்க்கு அன்றி. ஒன்று கண்ணால பார்த்தோ இல்ல காதால கேட்டோ ஒன்றை நுணுக்கமாக பார்த்து அதன் மூலமாக அறிந்து கொள்பவருக்குத்தான் 8 வகையான அந்த மெய்ப்பாடு என்கின்ற சுவை புரியும். மற்றவங்களுக்கு புரியாது. ரொம்ப அழகான விளக்கம் அது. உங்களுக்கு ஒரு ரசானுபவத்தை முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும்னா, ஒன்று அந்த ரசானுபவத்தை கண்களால் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கணும்.
இல்லை என்றால் காதினால் கேட்பதற்கு வாய்ப்பு. கண்ணும் காதும் இல்லாத இடத்து உங்களால் எந்த ஒரு ரசானுபவத்தையும் அது இத்தன்மைத்து என்று புரிந்து கொள்ள முடியாது. வாய்ப்பே கிடையாது. அப்போ இதை தொல்காப்பியர் சொல்றது போல இங்க மணிமேகலை அழகான தத்துவத்துல சொல்லுகிறது, நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சாதாரணம் என்பது இதன் அடிப்படையில தான். ஆகாயம் போல் நித்தம் என்று அறிவதோ என்று ஐயுறுதற்கு இடம் இல்லாமல், அடுத்து அசாதாரணமாவது அமைகாந்திக ஏது போலியாவது உண்ணிய பக்கத்து உண்டாம் ஏது சாதிக்க கருதிய சொல்லும் பக்க வசனத்திற்கு பொருந்தி நிற்கும் ஏதுவானது சபக்க விபக்க தம்மில் என்றாதல் அப்பக்க தன்மை ஒழிய ஏனைய சபக்க விபக்கங்களில் முற்றும் பொருந்தாது ஒழிவதாம். சத்தம் நித்தம் கேட்கப்படுதலின் எண்ணில் சத்தம் நித்தம் என்று பக்கவசனம் அதன் இடத்தில் உள்ள கேட்கப்படுதல் என்னும் ஏதுவும் எடுத்து கூறினால், கேட்கப்படல் என்னும் ஏது செவியால் கேட்கப்படுதல் என்கின்ற ஏது பக்கத்து உள்ளதாயின் அல்லது பக்க தன்மையாகிய சபக்கத்தின் கண் உள்ளதாவதே அன்றி சபக்க விபக்கம் மீட்சித்து சபக்க விபக்கங்களின் இல்லையாய் சங்கயம் எய்தி ஐயத்திற்கு இடமாய் இருப்பதினால் அனைகாந்திகம் என்னும் குற்றமாக இது கருதப்படுகிறது. சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது வரார். சபக்க தேச விருத்தி விபக்க வியாபியாவது. பக்க ஏகதேச விருத்தி விபக்க வியாபியா என்னும் ஏது போலி என்பது சபக்கத்து ஓரிடத்து எய்தி சபக்க பொருள்களின் ஏதேனும் ஒன்றில் பொருந்தி விபக்கத்திற்கு எங்கும் உண்டாதலாகும். விபக்க பொருள்கள் எல்லாவற்றிலும் பொருந்தி இருப்பதாகும். சத்தம் செவி அடைத்து ஒன்றாதாகும். சத்தம் செவி இடத்து தோன்றுவது அன்று என பக்கவசனமும். அர்த்தமாதலின் என்றால் அர்த்தமாதலால் என ஏதுவும் சொன்னால் செவி அடை தோன்றாமைக்கு சபக்கம் செவியிடத்து தோன்றாமையாகிய சாத்திய தன்மம் நிலவுதற்கு உரிய சபக்கமான மின்னினும் ஆகாசத்தினும் மின்னும் ஆகாசமுமாகிய இவற்றினுள் மின்னின் நிகழ்ந்தது மின்னிடத்தே பொருந்தி ஆகாயத்தில் காணாதலின் ஆகாயத்தில் பொருந்தாமையால் அனித்தம் என்னும் ஏது கடாதியின் ஒத்தலின் விபக்கமான கடம் முதலிய அனித்த பொருள்கள் முழுவதும் பொருந்துவதால் கடம் போல் அழிந்து செயலில் தோன்றுமோ அக்கடம் முதலியன போன்றன அழிதலை செயலிடத்தில் தோன்றுமோ எனில் மின் போல அழிந்து செயலில் தோன்றாதோ. இங்கதான் ரொம்ப நுணுக்கம். என்ன புதுசா ரொம்ப குழப்பத்துக்கெல்லாம் சொல்லல, ரொம்ப எளிமையா. வானத்துல மின்னல் தோன்றுகிறது. எங்க தோன்றுகிறது? வானம். இப்ப தோன்றியது அங்க இருக்கணுமா வேண்டாம்? இல்ல. மின்னலானது அந்த மின் வெட்டு, அந்த வெட்டுதல் முடிந்த உடனே ஒளி மறைஞ்சு போயிடும். இப்ப நம்ம விவாதம் பண்ணணும்னா என்ன சொல்லலாம்? வானத்திலிருந்து மின்னல் தோன்றுகிறதுனா வானம் இருக்கு தெரிகிறது. தோன்றக்கூடிய மின்னல் தோன்றிய இடத்துல இருக்கணுமா வேண்டாமா? இல்ல. அப்போ நீ சொல்லக்கூடிய விவாதம் உதாரணம், மண்ணே கடம் ஆகிறது, மண் பானை ஆகிறதுனா முன்பு மண்ணாக இருந்தது, இப்ப பானையாக இருக்கிறதுன்னு கண்ணு முன்னாடி பாக்குறோம். அது போல பானையை பார்த்துட்டோம்னா இதனுடைய மூல வடிவம் மண்ணுன்னு ஒத்துக்கும். ஏன்னா மண்ணும் இருக்கு, பானையும் இருக்கு. ஆனா வானத்திலிருந்து மின்னல் தோன்றுகிறது.
மின்னி முடிந்த உடனே வானத்துல மின்னல் இருப்பதற்குண்டான இடம் இல்லை. அப்போ வானத்தில் இருந்து தோன்றக்கூடிய மின்னல், அதற்கு உண்டான இடம் வானம், அதனுடைய செயல் மின்னுதல்னா அது பொருள் அங்க கண்ணுக்கு தெரியலையே. இப்ப மண்ணிலிருந்து இந்த கடம் செய்யப்பட்டதுன்னா மண்ணு கண்ணுக்கு தெரியறது, கடமும் கண்ணுக்கு தெரியறது. வானத்திலிருந்து மின்னல் தோன்றுகிறதுன்னா அது தோன்றுவதற்கு முன்பு வானத்துல இருந்தது தெரியணுமா வேண்டாமா? அது மின்னிய உடனே தன் இருப்பை மீண்டும் அந்த இடத்துல கொண்டு போய் வைத்துக் கொள்ளுகிறதா? இல்ல. ஆகவே இவ்வாறு ஒன்றிலிருந்து தோன்றக்கூடிய ஒன்று அவ்வாறு தோன்றுவதற்கு மூலமாக இருந்த ஒன்று ஏற்றுக்கொள்ள இயலாத நிலைக்கு போனால் அந்த நிலைக்கு பேரு தபக்கை தேச விருத்தி விபக்க வியாபிபம்னு பேர். சரியா? இன்று இதோடு நிற்கட்டும். அடுத்த தத்துவத்தை அடுத்த வகுப்புல ஆகட்டும்.